நம்பிக்கையின் கொம்பு. ஒரு அடர்ந்த காட்டின் எல்லையில் 2 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். முதலாவது எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்கும் கபி என்ற குரங்கு. இரண்டாவது கம்பீரமான கொம்புகளைக் கொண்ட கம்பன் என்ற கலைமான். கபி மிகவும் புத்திசாலி, ஆனால் எதற்கும் எளிதில் கவலைப்படும் குணம் கொண்டது. எதிர்காலத்தை பற்றிய பயம் அதற்கு எப்போதும் இருந்தது. ஆனால் கம்பனோ அதற்கு நேர் எதிர். அதன் ஒரு கொம்பு எதிர்பாராத விபத்தில் சற்றே வளைந்திருந்தாலும் அது எப்போதும் தன் தலையை நிமிர்த்தி புற்களை ரசித்து உண்டு மகிழ்ச்சியாக வாழும். ஒருமுறை காட்டில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது. நதிகள் காய்ந்தன, மரங்கள் இலைகளை உதிர்த்தன. கபி கவலையுடன் மரத்தின் மேல் அமர்ந்து, நம்மிடம் இப்போது உண்பதற்கு எதுவுமே இல்லை, நாம் விரைவில் அழியப் போகின்றோம் என்று விரக்தியில் புலம்பியது. ஆனால் கம்பன் கீழே காய்ந்த புற்களுக்கு நடுவே மிஞ்சியிருந்த சிறு பச்சை புற்களை தேடி தேடி மேய்ந்து கொண்டிருந்தது. அது கபியை பார்த்து சொன்னது, நண்பா, மேலே இருந்து பட்டுப்போன கிளைகளை மட்டும் பார்க்காதே, கீழே குனிந்து பார். இந்த வறட்சியிலும் உயிர் பிழைத்து வளரத் துடிக்கும் சிறிய பச்சை புற்கள் உனக்கு தெரியும். கபி கோபத்துடன், இந்த சிறிய புற்கள் நம் பசியை தீர்க்குமா? வறட்சி பெரியது, இந்த புற்கள் மிக சிறியவை என்றது. அதற்கு கம்பன் புன்னகைத்தது. பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதில்தான் நம்முடைய வாழ்க்கையின் ரகசியம் உள்ளது. என் வளைந்த கொம்பை பார். இது பலவீனமாக தோன்றலாம், ஆனால் அடர்ந்த புதர்களுக்கு எனக்கு பிடித்த உணவை தேட இந்த வளைவுதான் எனக்கு உதவுகிறது. நம்மிடம் இருக்கும் குறைகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் நாம் வெற்றி இருக்கிறது என்றது. அன்றிலிருந்து கபி தன் பார்வையை மாற்றிக்கொண்டது. காய்ந்த மரங்களை விட்டுவிட்டு காட்டின் ஆழமான பகுதிகளில் இன்னும் மிச்சம் இருக்கும் நீர்நிலைகளையும் கனிகளையும் தேடத் தொடங்கியது. தன் கவலைகளை தூக்கி எறிந்துவிட்டு கம்பனைப் போல நம்பிக்கையோடு செயல்படத் தொடங்கியது. வறட்சியும் கடந்து போனது. நண்பர்களே, நம் வாழ்க்கையில் வறட்சி போன்ற சோதனையான காலங்கள் வரலாம். நம்மிடம் இருக்கும் குறைகளோ அல்லது சூழ்நிலைகளோ நம்மை முடக்க நினைக்கலாம். ஆனால் கம்பன் என்ற அந்த மானைப் போல சூழ்நிலைகளை குறை கூறாமல் நம்மிடம் இருக்கும் தனித்துவமான திறமைகளை நம்பி தரைமட்டத்தில் இருக்கும் வாய்ப்புகளை பச்சை புற்களைப் போல தேடினால் எந்த ஒரு கடினமான சூழ்நிலைகளையும் நம்மால் கடந்து சாதிக்க முடியும். நன்றி.